ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆட்டு தலைக்கறி குழம்பு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை. இது நல்லா வதங்கின உடனே நம்ம மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா எந்த பட்டை அதெல்லாம் சேர்க்கலையா, அதனால். அதுக்கப்புறம் நம்ம கார மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆட்டுத்தலை கடையிலே நல்லா கொத்தி தருவாங்க. இன்னொன்று ரொம்ப கொத்தாமல் லைட்டாக கொத்தி வாங்கிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். சிலவங்க சாப்பிட தெரியாதவங்களுக்குலாம் அந்த அந்த எலும்பு அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் குத்திக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடைய தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியும் பார்த்து ஊற்றுங்க. அதில் சின்ன சின்ன அந்த எலும்பெல்லாம் இருக்கும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு தலை நிற்கிறதுக்காக தலைக்கறி சமைச்சு கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அவங்க மாமியார், எங்கள் ஆயா அப்பாவுடைய அம்மா நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னு செய்ய மாட்டாங்க. எனக்கு 2 பேபி பிறந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கெலாம் அதெல்லாம் சாப்பிட தெரியாது. நான் தான் ஆனால் இன்றைக்கி செஞ்சனே. நான் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தனால. இதான் அவ்வளோதான், ஆட்டு தலைக்கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தலைக்கறி சமைச்சு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இதில் எலும்பு இருக்கும். அதான் அந்த தலையை கொத்துறதுனால எலும்புலாம் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், ரத்தமும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே ரத்தமும் பொரிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.